ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சை ஊறுகாய், லெமன் பிக்கிள். இந்த எலுமிச்சை ஊறுகாய் நம்ம என்ன மற்ற வெஜிடபிள்ஸில் ஊறுகாய் போட்டாலும் லெமன் பிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அது எல்லாத்துக்குமே பிடிக்கும், எல்லா உணவுகளுக்கும் அது மேட்ச் ஆகும். லெமன் ஈஸியாக நமக்கு கிடைக்கும்போது அதை ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம். இது செய்யறது மிகவும் சுலபம். அதனால் லெமன் பிக்கிள் எப்போ நமக்கு லெமன் கிடைக்குதோ அப்போ போட்டு வச்சுக்கலாம். ஒரு வருஷம் ஆனால் கூட கெடாமல் இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி. நல்ல பழுத்த எலுமிச்சம்பழமாக வாங்கிக்கணும். அந்த பழுத்த எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவிட்டு துணியில் துடைச்சிக்கணும். ஈரம் எதுவும் இல்லாமல் நல்லா துடைச்சிக்கோங்க. எலுமிச்சம்பழங்களை நல்லா துண்டாக சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கணும். சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு உப்பு ஒரு 4-5 ஸ்பூனாவது போடணும். உப்பு எவ்வளோக்கு போட்டிங்கன்னா கெடாது, எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போடணும் கெடாது. கல் உப்பு தான் போடணும். ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுங்க. ஆனால் உப்பு எதுக்கு நீங்கள் சாப்பாட்டுக்கு போட்டாலும் சரி, வேறு எதில் போட்டாலும் சரி, உங்கள் கைகள்னால தான் போடணும். அதுதான் ரொம்ப நல்லது, தெய்வீகமானது. உப்பு போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கணும். நல்லா குலுக்கி விட்டுட்டு இந்த கலவை இங்கே ஒரு 5 டேஸாவது நல்லா ஊறணும். அந்த உப்பில் ஊறினா தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். கடையில் வாங்குகிற ஊறுகாயெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வேக வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த உப்பில் ஊறினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். அதனால் ஒரு 5 டேஸாவது ஊறணும். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் இந்த ஊறுகாய்க்கு, எல்லா ஊறுகாய்க்குமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விடுறீங்களோ அது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். நல்லெண்ணெய் ஒரு அரை கப்பு நான் விடுறேன். அரை கப்பு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடுகு, உளுந்து போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அந்த 5 நாள் ஊற வச்ச அந்த எலுமிச்சை கலவையை போட்டுக்கலாம். போட்டுட்டு எண்ணெயில் நல்லா வேக வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸாவது நல்லா வேகணும். அந்த தோல் எல்லாமே நல்லா வெந்து சாஃப்டாக ஆகணும். பாருங்கள், இப்போ நல்லா எலுமிச்சம்பழம் நல்லா வெந்துருச்சு. அதை ஸ்பூனில் நசுக்கினாலே அந்த தோல் துண்டாகும், நல்லா கட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நிறைய மிளகாத்தூள் போடும்போது தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். கூடவே கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல கலர் வரும். காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டு 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த மிளகாய்த்தூள் எல்லாம் அந்த எலுமிச்சம்பழத்தில் இறங்கணும். அப்புறம் லேசாக கருவேப்பிலை போட்டுக்குங்க. அடுத்ததாக பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டலாம். அப்போ தான் அது நல்ல மணமாக இருக்கும், பெருங்காயத்தூள். அதுக்கப்புறமா வெந்தயத்தூள் போடணும். வெந்தயத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயத்தூள் நீங்கள் வெந்தயம் வறுத்து அரைச்சிருக்கணும். அந்த வறுத்து அரைச்ச வெந்தயத்தூளை தான் யூஸ் பண்ணணும். அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போடலாம். அடுத்தது மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது நல்லா எல்லாமே கலந்து 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இது கூட நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். எந்த புளிப்பு நீங்கள் செய்தாலும் சரி, வெல்லம் சேர்த்துட்டு அதனுடைய சுவையே தனியாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், இப்போ சுவையான தரமான எலுமிச்சை ஊறுகாய் தயார். இந்த ஊறுகாய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மழை காலங்களில் கொஞ்சம் வெளியே வச்சுருந்தா கேர்ஃபுல்லாக இருக்கணும், பூஞ்சை வந்துடும். மற்றபடி 1 வருடம் ஆனாலும் இந்த ஊறுகாய் கெடாது.